நடிகர் ரஜினி கட்சி ஆரம்பிக்காமல் போனதற்கும் விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கும் இடையிலான விஷயத்தை என்னவாறு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? நடிகர் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று RSS அமைப்பை சார்ந்தவர்கள் தான் கடுமையான அழுத்தம் கொடுத்தார்கள் என்பதை நாம் காலப்போக்கில் தெரிந்து கொண்டோம். அவர்களின் பிடியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று மிகவும் எச்சரிக்கையாக அவர் கட்சி தொடங்குவதை தவிர்த்து விட்டார். அவருக்கு பதவி மீது மோகம் இல்லை, அதிகாரத்தின் மீது மோகம் இல்லை, முதலமைச்சராக வேண்டும் என்கிற வெறி இல்லை, வேட்கை இல்லை. அதனால் அவர் அமைதியாக ஒதுக்கிட்டார். இவருக்கு வந்ததிலிருந்து அதிகாரத்தின் மீது தான் மோகம், ஆட்சியின் மீது தான் மோகம், அடுத்த முதலமைச்சராக நாற்காலில் உட்கார வேண்டுங்கிறதா மோகம். அதுக்காக குறிவைத்து திமுகவை கடுமையாக சாடுறார். வேற எந்த ஐடியாலஜிக்கலாக அவருடைய பேச்சு எங்கேயுமே அமையல. கருத்தியல் சார்ந்து அவர் எதையுமே பேசல. அவர் என்ன செய்ய போறார் தமிழ்நாட்டுக்குன்னு அவர் எதுவுமே பேசல. திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, இப்படி பல பேரை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருது RSS. அதில் இவர் ஒருத்தர்.